வாழ்வாளமுடன். ஓம் சாய். பெரியவர் அவர்கள் காஞ்சி ஆதிசங்கர பீடாதி அவர் கூட இருந்தவர். இப்போது அவனாசி பாபா கோயில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த கோயிலுக்காக கும்பாபிஷேகத்துக்கு வந்து நடத்தி கொடுத்தவர். இவர் தான் இருக்கு. அவர்கிட்ட 3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் கேட்டீங்க பொதுமக்கள். பாபா தங்கள் கனவில் காட்சி கொடுத்து கும்பாபிஷேகம் செய்ய சொன்னது பற்றி கொஞ்சம் விவரிக்கவும். ஒரு நாள் பாபா ஒரு முதியோர் வடிவத்தை வந்து இந்த ஒரு மலை, இந்த மலையை காட்டி, இந்த மலைக்கு அடிவாரத்திலே ஒரு பெரிய புற்றுக்கன்றுகள் அது பாட்டும் வளர்ந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு சன்னிதானம் அமையணும், இந்த இடத்துல அமைய போகிறது, அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நீ போய் பண்ணி கொடு அப்படின்றாரு. நான் அந்த முதியவரிடம் கேட்குறேன், எந்த இடம் ஏதுன்னு தெரியாது அப்படின்னு. அதையெல்லாம் நான் பின்னால் உனக்கு சொல்கிறேன், நீ போய் செய்து கொடுன்றார். அதே போல் இந்த இடத்தை வந்து பார்க்கும்பொழுது அவர் நான் கண்ட காட்சிகள் கனவுலே கண்டதா அது நினைவிலே கண்டதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கண்களுக்கு புலன்பட்டது போல் இங்கே அமைந்திருந்தது. அப்புறம் அம்மாவிடம் கேட்டேன், சாய் மாதா கிட்ட கேட்டேன், அம்மா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாதிரி இடம் இருக்கிறதா என்று. அவினாசியில் இருக்க சாய்பாபா கோயில் அவர்களுடைய மூலியத்தில் வந்து இங்கே கேட்டேன். கேட்கும் பொழுது தொலைபேசியில் தான் கேட்டோம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது சொன்னது அது அப்படியே அமைந்திருந்தது. இதனால் அவருடைய திருவாக்கு, நாம் எதுவும் கிடையாது, நம்முடைய சரீரம் தான் இயக்குவதெல்லாம் அவர் தான் இயக்கிறார். அந்த ஒரு வகையிலே அவருடைய உத்தரவுக்கு சிரமேற்கொண்டு வந்து இங்கு செய்து கொடுப்பதற்கு அடியேன் எத்தனையோ கோடி ஜென்மம் செய்த பாக்கியத்தின் காரணமாக இங்கே வந்து எனக்கு இந்த ஒரு பெரும் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பாபாவுக்கு கோடி கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேகமானது ஐயா, அம்மா இவர்கள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த இடம் இருந்ததுக்கு, இந்த இடத்துல எப்படி ஒரு திருக்கோயில் அமைந்து இவ்வளோ சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்தா எனக்கே அது ஒரு மிராக்கள் தான் தோணுது. எத்தனையோ மிராக்கள் பார்த்தாலும் இது அதை விட பெரிய மிராக்கள் அது. இப்படி ஒரு அதிசயங்களை எல்லாம் பாபா இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வ சக்தி, அருள் சக்தியானது இந்த இடத்திலே அவருடைய இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருந்தாலும் இந்த இடத்திலே இயற்கையான சூழ்நிலை அவர் அமர்ந்து எல்லோருக்கும் வாருங்கள் வாருங்கள் என்னுடைய அருளை கொடுக்கிறேன் என்று இங்கு அழைக்கின்றார்கள். எல்லோரும் வர வேண்டும். இதெல்லாம் அனுபவத்தினாலே உணர்ந்தால்தான் முடியும். இறை நுகர்ச்சி என்பது அவரவர்கள் அனுபவத்தினுடைய வாயிலாக தான் தெரியும். ஏன்னா ஒருவருக்கு சூடுபட்டதுன்னா அந்த சூடு அவர் உணரும் போது தான் தெரியும். அப்படி இறை உணர்ச்சி அப்படி தான். அவரவர்களாக இங்கு வந்து மனதார வேண்டி நம்பிக்கையோடு வேண்டுங்கள், உங்களுக்கு அனைத்தையும் அவர் அருள்வார். அப்படி எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அவ்வளோ இதற்கு யந்திரம் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பல நாட்கள் நான் என்னுடைய ஆன்மார்த்த பூஜையில் வைத்திருக்கக்கூடிய மகாபெரிவர் கொடுத்த யந்திரம் இருந்தது. அவர்களுடைய ஆகி இதை இவர்களுக்கு கொடுக்கலாமான்னு நினைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் கொடு என்று சொல்லிவிட்டார்கள். பாபா வேண்டும் என்று வாங்கி கொண்டார். அவ்வளவுதான். கொடுத்தது பாபா, வாங்கி கொண்டதும் பாபா, வைத்து கொண்டதும் பாபா, அனுகிரகம் பண்ணுறதும் பாபா. அடுத்து கலைவாணி அம்மா அவர்கள் சீரடியில் லெண்டிங் தோட்டம் பாபா தோட்டத்தில் மண் எடுக்கும்போது பாபா படம் கிடைத்ததை பற்றி தாங்கள் கூறவும். அவரே நாம் தேடி போனால் எப்போயுமே எந்த பொருளுக்கும் அதுக்கு உரிய மதிப்பு இருக்க. இறைவன் நாம் தேடி போக போக அவர் போயிட்டே இருப்பார், நாமும் போயிட்டுருக்கணும்.
நம்முடைய எண்ணத்தை அறிந்து அவர் பேரில் நம்ம செய்யக்கூடிய பக்திக்காக தானே தேடுகிறார். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பெரிய பெரிய பக்தர்கள் இந்த இந்திய மண்ணிலே, பாரத மண்ணிலே உயிர்த்திருக்கார்கள். எல்லாருக்கும் இறைவன் இறங்கி அருள் புரிகிறார். அது அவதாரம் பேர். அப்படி பாபா ஒரு அவதார புருஷன். அவர் யார் யார் எப்படி எப்படி மனசில் நினைக்கிறாங்களோ அந்தந்த வடிவிலே போய் அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அவர் ஏற்கனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். அது எப்படி இவங்களுக்கு காட்டுவதற்காக ஒரு வரமாக அருள் இருக்கிறார். அவரை தானே வந்து தான் தான் இங்கே வரணுன்றதுக்காக அவளுக்கு அருளை செய்ததை தவிர இதில் வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவராக வந்து அருளை செய்தது, நாமளாக தேடி போய் இது எடுக்கலை, அவர் கொடுத்தது. ஏன்னா அவரால் தான் கொடுக்க முடியும், நாமால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய இடத்தை நாம் நிரப்ப முடியாது. அவருடைய இடத்துல சரணாகதி தான் அடைய முடியுமே தவிர அவராக நம்ம ஆக முடியாது. அவருடைய அன்பை வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அன்புக்கு கட்டுப்பட்டு பாபா எல்லா இடத்துலையும் எந்த ரூபத்திலையும் எப்படியும் வருவார். நான் மக்களுக்கெல்லாம் சொல்கிறது, நம்பிக்கை வையுங்கள், நம்மளை காப்பார் என்று. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வளர 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 அவர் உங்கள் அருகிலே வருவார். அவர் உங்களுடையவராகவே ஆகிவிடுவார். உங்களுடைய உடலிலும் மனத்திலும் புத்தியிலும் அனைத்திலும் குடிகொண்டிருவார். அப்பொழுது நீங்கள் அவரை உணரலாம். நீங்களாக உணரும் பொழுது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.